வணக்கம் நண்பர்களே. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் உக்கல் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கன்னியம்மன் எதிரே இருக்கக்கூடிய வேங்கையை தரிசனம் செய்கிறோம். தரிசனம் செஞ்சுட்டு பாருங்கள், எப்பயுமே சப்த மாதர்கள் நிசப்தமான ஒரு இடத்துல தான், ஊருக்கு அவுட் பாட்டில் தான் இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 7 கன்னி. 7 கன்னியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பச்சை நிற சேலை கட்டியிருக்கவங்க வைஷ்ணவி, 2வது பிராமணி, 3வது பார்த்திங்கன்னா மகேஸ்வரி, 4வது மத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க கௌமாரி, அதுக்கப்புறம் வாராகி, அதுக்கப்புறம் இந்திராணி, சாமுண்டீஸ்வரி. இவங்க 7 பேரும் தான் பெரிய கன்னி. தரிசனம் செஞ்சுங்க. சப்த மாதர்கள் வீட்டிருக்கக்கூடிய கருவறை பீடம் தரிசனம் செஞ்சுங்க. என்ன கன்னியம்மனுக்கு மேலே தளம் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. தளம் போட்டு இருந்தாலும் கன்னியம்மன் அவங்களுடைய கருவறை விமானத்துக்கு மேலே கேப் விட்டுருக்காங்க பாருங்கள். எப்பயுமே கன்னியம்மனுடைய ஆலயத்தை முழுமையாக தளம் போட மாட்டாங்க. இவங்க ஊருக்கு மத்தியில் அமர்ந்திருக்க மாட்டாங்க. ஊருக்கு அவுட் பாட்டில் வெளியில் தான் இருப்பாங்க. நிசப்தமான ஒரு இடத்துல தான். வட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 7 கன்னியில் ஒரு கன்னி தான் கிராம தேவதையாக இருக்கும். அதே தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மாடன், காடன், முனீஸ்வரன், சுடலை மாடன், கருப்பன் சொல்லுவாங்க. ஆனால் தென் தமிழகத்தில் இந்த 7 கன்னியில் கௌமாரி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மன் பெரும்பாலான கிராமத்தில் வேலாத்தா என்ற பெயரில் காட்சி தருவாங்க. அதே மாதிரி வாராகி அம்மன் பல்லூர் இந்த நிறைய ஆலயத்தில் வாராகி அம்மன் இந்த வட தமிழகத்தில் கிராம தேவதையாக இருந்து அருளாசி வழங்குவாங்க. பெரும்பாலான இடத்துல 7 கன்னியில் இளைய கன்னியாக விட்டு இருக்கக்கூடிய பிடாரி, அவங்கள ஏன் பிடாரின்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்களுடைய உக்ரத்தனம் அடங்காதாம். அதனால தான் சில ஊரில் அடங்கா பிடாரின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையான சொல் கூட இருக்கும். இந்த பிடாரி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 7 கன்னியில் இளைய கன்னியாக இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரிய பிடாரி அம்மன். இவங்க தான் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடத்துல கிராம தேவதையாக வீட்டிலிருந்து அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அம்பிகை. வீட்டில் இருந்தபடி சப்த மாதர்களையும் தரிசனம் செஞ்சுக்குங்க. இவங்க யுகங்களில் முதல் யுகமாக விளங்கக்கூடிய கிருத யுகத்தில் தோன்றின தெய்வம் சப்த மாதர்கள். இதில் சூழ்நிலையை பொறுத்து, அதாவது கடல் கன்னி, மலைக்கன்னி, ஆற்றுக்கன்னி, ஊற்றுக்கன்னி, சோற்றுக்கன்னின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அவங்க ஒரு 7 பேர் தனியாக. அதாவது பஞ்சகன்னிகை, ஐம்பூத தத்துவமாக விளங்கக்கூடிய பெண் சக்தி பஞ்சகன்னிகைன்னு சொல்லுவாங்க. இளைய கன்னி, பெரிய கன்னி. இதில் பெரிய கன்னி யாருன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண் தெய்வங்கள் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த பெரிய கன்னி. பார்த்தீங்கன்னா யார் அந்த 7 ஆண் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா எடுத்த அவதாரம் பிராமணி, விஷ்ணு எடுத்த அவதாரம் வைஷ்ணவி, மகேஸ்வரன் எடுத்த அவதாரம் மகேஸ்வரி, முருகன் எடுத்த அவதாரம் கௌமாரி, யமதர்மராஜா எடுத்த அவதாரம் வாராகி, இந்திரன் எடுத்த அவதாரம் ஐந்தரி, இந்திராணின்னு சொல்லுவாங்க. சந்திரன் எடுத்த அவதாரம் தான் சாமுண்டீஸ்வரி. இதுதான் பெரிய கன்னின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கும் மேலே இளைய கன்னி அப்படின்னு சொல்கிறவங்க கையில் ஒரே ஒரு தாமரை மட்டும் வைத்து ஒரே மாதிரி காட்சி தருவாங்க. இந்த இளைய கன்னிக்கும் அதீத ஆற்றல் ஒன்று. நன்றி நண்பர்களே. வீட்டில் இருந்தபடி சப்த மாதர்களை தரிசனம் செய்து அருள் பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.